இருந்துச்சு அவங்களோட படம். தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ்ல எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும். சவுத் இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி தான் ரீச் ஆகும். ஒரு நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவோட பேச்சை வந்து மீறாம அவங்க கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. அதுதான் மெசேஜ், அது சொல்ல ஒரு மெசேஜ். மற்றபடி பிரியங்கா மோகன் ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. எஸ்டி சூர்யா அண்ணாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், வேற லெவல் தான். நேச்சுரல் ஸ்டார் நானிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு அவங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியங்கா மோகன் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்களா? ஸ்பேஸ் இருக்கா அவங்களுக்கு? நிறைய பேர் கடைசி வரைக்கும் அங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்காங்க அவங்க ஃபுல்லா. அது என்ன சாட்டர்டே அப்படி? சாட்டர்டேங்கிறது வந்து அவங்க வந்து சாட்டர்டே அன்னைக்கு மட்டும் அவர் ஃபைட் பண்ணுவார். அதுதான் அது கொஞ்சம் அப்படியே காமெடியாவும் ஃபைட் ஆக்ஷன்ஸாவும் கொண்டு போயிருக்காங்க. ஆமா. உங்களுக்கு புதுசா இருக்க அந்த படம் இல்ல ரெகுலர் ஃபிலிம் தான் ஃபீல் இல்ல பண்றீங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. நானே எப்பவுமே நடிக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. ஒரே ஆப்ஷன், ரெண்டு பேர்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? நானி அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா. ஐயோ அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாமே பட்டைய கலப்பிருக்காங்க. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா, டீனேஜ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா? ஓவரால் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எல்லாருமே வந்து பார்க்கலாம் நல்லா. ஓகே. எனக்கு அந்த தீம் சாங் அப்புறம் எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து லாஸ்ட் எண்டிங் ஃபைனல் டச்சும் நாசா கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் எமோஷனலாவும் இருக்கு ப்ரோ. சூர்யா பார்ட் எப்படி இருக்கு? நீ இது முன்னாடி எஸ் ஜே சூர்யா படம் பார்த்திருப்பீங்க. அதுக்கு எதுக்கு எப்படி டிஃபரெண்ட் சொல்லுங்க? பழசோட பழைய ஆக்டிங்கோட இப்போ நடிக்கிற ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. அவரோட வாய்ஸ் டோன் எல்லாமே வந்து கரெக்டா ஏத்த இருக்கும், பக்காவா இருக்கு ப்ரோ. அவரோட ஃபன் ஆக்டிவிட்டி எப்பயுமே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கரெக்டா இருக்கு ப்ரோ. நானி வந்து தமிழ் ஆடியன்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். இதுல எப்படி பண்ணிருக்காரு? தமிழ் ஆடியன்ஸ் தான் மொத்தமா மோஸ்டா பார்க்கணும்னா தமிழ் ஆடியன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதனால அது வேஸ்ட் பண்ணாம கரெக்டா நல்லா பண்ணிருக்காரு. நானி நல்லா ஃபன் பண்ணுவாரு. அதெல்லாம் அதுல இல்ல ஃபுல்லா டெரராவே இருக்காரா? இல்ல ப்ரோ, ஃபன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இருக்கு. நிறைய ஃபன் எல்லாம் இருக்கு. ஆனா பட் ஃபன் கொஞ்சம் கம்மி தான் கம்பேர் பண்ணி. ஃபைட் தான் ரொம்ப அதிகம், ஃபன் கொஞ்சம் கம்மி தான். ஃபைட் ரசிக்கிற மாதிரி இருக்கா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ரசிக்கிற மாதிரி தான் ப்ரோ. ரசிக்கிற மாதிரி இருக்கு. கிரிஞ்ச் எல்லாம் பண்ணாம ஈக்குவலா அப்படியே ஃபைட் சீன்லாம் ஏன்னா அதுல பயங்கர பறக்குற மாதிரி எல்லாம் இருக்குங்களா? அந்த மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. மாளவிகா மோகன் அதே மாதிரிதான். சாரி, பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகன் நல்லாதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் நான் கூட யோசிச்சேன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா பட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்களால தான் அந்த பாட்டில் இது வந்து சீக்வன்ஸ் கொண்டு போவோம். ஸோ அதுல வேஸ்ட் பண்ணாம அந்த ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. படம் லென்த்தா இருக்கா, டக்குன்னு போன மாதிரி இருக்கா? படம் லென்த்தாலாம் இல்ல, கரெக்டா அந்த டைமுக்குள்ள இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் அந்த டைம் போனதே தெரியல. ஸோ அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு படம் கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா பாப்போம். பிரச்சனை இல்லை. பட் 3 hours ரொம்ப லேக் அடிக்குது. அது மட்டும் கம்மி பண்ணிடுவோம். மற்றபடி மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, வில்லனிசம் எஸ் ஜே சூர்யா செமையா தான் பண்ணியிருக்காரு. என்ன அந்த 3 hours பண்றப்ப எஸ் ஜே சூர்யா ஒரு கட்டத்துல போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. மேபி அது மட்டும் கம்மி பண்ணிக்கிற. மற்றபடி ஒரு நல்ல ஃபேமிலி கமர்ஷியல் மூவி தான். அவங்க டைம் இருந்தால் அதை பார்க்கணும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு டப்டு ஃபிலிம் மாதிரி தருமா? இல்ல அது தெலுங்கு ஃபிலிம்னே அவ்வளோ சொல்ல முடியாது. மற்றபடி ஒரு நல்ல தமிழ் ஃபிலிம் தான். ஸோ பிரச்சனை இல்லை, நல்லா போய் பார்க்கலாம். தெலுங்கு இதுன்னு எனக்கு தோணல. மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டுக்கிறாரு. என்ன ஒரு பிரச்சனைனா 3 hours அது மட்டும் அவங்க என்ன பார்த்துட்டு கொஞ்சம் அந்த சாட்டர்டே அப்படிங்கிற அந்த கண்டென்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்காரு. படத்துக்கும் அதுக்கும் நல்லா சூட் ஆகுது ப்ரோ. சம்பந்தமே இல்லாம வைக்கல, படத்துக்கு ஏற்ற மாதிரி. அது ஃபிளாஷ்பேக் சீன் பார்த்தா ஏன் சாட்டர்டே சூர்யான்ற ஒரு கான்செப்ட் வரும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா நல்ல காமெடி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கா? காமெடி அவ்வளோ சும்மா சின்ன அவங்க சின்ன நானினால காமெடி நல்லா இருக்கும், அதுதான் கேட்கறேன். இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் தான், ஃபுல் ஆக்ஷனா? முக்காவாசி ஆக்ஷன் தான் பண்ணிருக்காரு. எஸ் ஜே சூர்யா அவருக்கு 2 பேரும் யாரும் நல்லா டஃப் கொடுத்துருக்காங்க. இல்ல ப்ரோ, இது ஒரு ஈக்குவல் பேலன்ஸ். எஸ் ஜே சூர்யா ஒரு பக்கம்னா நானி ஒரு பக்கம். கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு ஃபைட் ஆஃப் இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல 2 பேரும் நல்ல எஸ் ஜே சூர்யா நல்லா இதுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா? எதிர்பார்ப்போம் அந்த டெரர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த டெரர் பெர்ஃபார்மன்ஸ் எஸ் ஜே சூர்யானா படம் ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அவர் வந்தோடனே அது எல்லாமே இருந்தது. அவர் போட்டு அடிக்கிறது எல்லாமே நல்லா தான் போச்சு. அதாவது ஒரு ஈக்குவல் வில்லனிசம் ஹீரோயிசம் 2 கலந்த மாதிரி தான் இருக்கு. தியேட்டர் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி? ஒரு சில கூஸ்பம்ஸ் எல்லாம் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு சில காமெடி சீன்ஸ்க்கு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எஸ் ஜே சூர்யா அப்பப்போ சின்ன ஃபன் பண்ணுவாரு, அதுவும் நல்லா சூட் ஆச்சு. நானியோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் எஸ் ஜே சூர்யா ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. படம் ரொம்ப லென்த் ஆகலாம், ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் படம். ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. இந்த ஐடியா நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தா தெரியும், சாட்டர்டே மட்டும் தான் அவர் அடிப்பாரு. ஐடியா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இப்படி ரொம்ப லென்த்தியா தெரியுமா இல்ல டப்டு ஃபிலிம்? கொஞ்சம் டப்பிங் நல்லா இருக்கு. ஆனா என்ன சொல்றது, சிலதெல்லாம் கொஞ்சம் எமோஷன் சென்டிமெண்ட், தெலுங்கு சென்டிமெண்ட் கொஞ்சம் திணிச்சிருக்காங்க. ஆனா பக்காவா இருக்கு படம், பக்காவா இருக்கு. கண்டிப்பா பார்த்தா பிடிக்கும் எல்லாரும். 2 பேர்ல யார் நல்லா நடிச்சிருக்காங்க? கஷ்டமான கேள்வி. நான் நானிக்காக தான் வந்தேன். ஆனா எனக்கு எஸ் ஜே சூப்பரா நடிச்சிருக்காரு. பிரியங்கா மோகன் பெருசா ரோல் இல்ல, அதனால அவங்களுக்கு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா கொடுத்த ரோல் நீட்டா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாங்க ப்ரோ. ஃபைட் எப்படி இருக்கு? பாலகிருஷ்ணா படம் மாதிரி இருக்கா ஃபைட்டு?
கொஞ்சம் ஏர்ல பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து சில ஃபைட்லாம் வந்து பக்கா ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. ஆனா அவ்வளோ சொன்னோம் கொஞ்சம்லாம் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். தெலுங்கு சினிமாவில் வர மாதிரி பறக்க மாதிரி. ஆனா படம் ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு, செம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இன்டர்வல் பிளாக்கும் வந்து நல்லா 2 பேரும் மோதிக்கிற மாதிரி செமையா வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இப்ப என்ன இஷ்யூன்னு நினைக்கிறீங்க? செகண்ட் ஹாஃப்ல இஷ்யூன்னு பெருசா இல்ல, ரொம்ப லென்த் டிராக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் மொத்தமே. அது வந்து டிராக் பண்ணிட்டே அந்த மாதிரி இருந்துச்சு. சீன் எல்லாம் லென்த்தா இருக்கா? ஆமா, சில சீன்லாம் லென்த்தா இருக்கு. ஆனா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடு, சூப்பர். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பழைய கான்செப்ட் தான். ஆனா ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் ஆக்ஷன் படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி படம் தான், பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப பாகுபலிலாம் பார்க்கும்போது இது தமிழ் படம் மாதிரியே இருக்கும், ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. இதுவும் அப்படிதான் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது ஏன் வந்து நம்மளுக்கு தெலுங்கு படம் ஃபீல் வரும்னா, ஒன்று டப்பிங் ஆட அந்த அவங்க பேசுற அந்த டப்பிங் இருக்கு இல்லையா, அதுல வர்ற பேசுற டைலாக்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகும். இதுல வந்து எஸ்ஜே சூர்யா சார் வந்துட்டு அவரோட ஓன் வாய்ஸே தான் டப்பிங்காக கொடுத்துருக்காரு. ஸோ எந்த இடத்துலையுமே நானியோட அந்த வாய்ஸ்மே கூட நேச்சுரலாக தான் இருக்கும். நம்ம ஒரு தெலுங்கு படம் பார்க்குற ஃபீலே வராது. மேபி இந்த இது வந்துட்டு நம்ம அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கிறப்ப சில ஆடியன்ஸ்க்கு வந்து இது தெலுங்கு படம் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன்னா நம்ம அவங்கள அப்படி மாற்றிட்டோம். நானி வந்துட்டு நிறைய கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ் பண்ணுறப்ப அவர் படத்தை யாருமே அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல நம்ம சைடு. அதனால அப்படி பார்த்துட்டு இப்படி வர்ற ஆடியன்ஸ்க்கு மேபி அது தெலுங்கு படம் மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானி படம்னாலே நல்லா ஃபன்னா இருக்கும், ஃபன் கேரண்டியா இருக்கும், அதுக்காகவே போவாங்க. அந்த மாதிரி இருக்காது? இல்லை, இந்த படம் வந்து ஃபன் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணாரு, அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். அப்புறம் மெசேஜ் இருக்கு, ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல, பட் எனக்கு கனெக்ட் ஆச்சு. படத்துடைய லென்த் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் டிராக் ஆச்சு. பட் அது வந்து நம்ம மொத்த ஸ்க்ரீன் பிளேவா பார்க்குறப்ப, ஃபுல் மூவியாக பார்க்குறப்ப அது தெரியாது. அவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்மே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படம் இந்த காரணத்துக்காக பார்க்கலன்னா எதை சொல்லுவீங்க முக்கியமா? ஆக்டிங்கா? யாரோட ஆக்டிங்? நான் 2 பேருமே, எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நானே எஸ்ஜே சூர்யா சார் 2 பேரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு. இந்த காம்போ நிறைய வருதுங்களா இல்லை ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வருதா? 2 பேரும் ஆக்சுவலாக வந்து எஸ்ஜே சூர்யா சாரோட கேரக்டர் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறத விட 2 பேருக்குமே அந்த அந்த ஹெல்த்தி காம்படிஷன் ஒன்று இருக்கும் படத்தில். நல்லா போட்டு நடிச்சிருக்காங்க 2 பேரும். ஆக்ஷன் எப்படி மேலே பறக்குதா இல்லை தரையில சண்டை போடுறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஆக்ஷன் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். ஒரு தெலுங்கு படம் ஃபைட் அந்த மாதிரி நம்மளுக்கு இதாகும். ஆனா நிறைய சீன் வந்து நல்லா தான் இருக்கும் படத்துல. ஆக்ஷன் சீன்ஸ்மே சூப்பரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. பிரியங்கா மோகன் நல்லா இருக்காங்களா இதுல? வந்துட்டு போயிடுறாங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க கேரக்டர் வேஸ்ட் பண்ணல, நல்லாவே ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஆடியன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு யாரும் வரல அவ்வளோவா. பட் நான் ஆடியன்ஸ் என்ன கேட்டுக்கிறேன்னா, நல்ல படம் ப்ளீஸ் நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நானியோட படம் வந்து அவருக்காக வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா சார் நடிச்சிருக்காங்க. நல்ல படம், எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் படத்தை.